ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஹிஜ்ரி 1447 ரமதானுடைய மாதம். ரமதானுடைய தொடர் வகுப்புகள். முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற தலைப்புல நாம் தொடர் வகுப்புகளை பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தொடர்ந்து முழு மனித சமூகம். இந்த ஆதமுக்கும் மனித சமூகத்திற்கும் எதிரியாக, முதன்மை எதிரியாக இப்லீஸ் எப்படி ஆனான்? அவன் ஆதமுக்கும் மனித சமூகத்திற்கும் எதிராக என்ன விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறான், செய்வான். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காகவும் அதன் வழியே நம்மை அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உள்ள ஒரு முக்கியமான முயற்சி தான் இந்த தொடர் வகுப்புகள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்புகளை நாம் சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 30வது ஆயத்திலிருந்து 39வது ஆயத்து வரை உள்ள அந்த 10 ஆயத்துகளுடைய தப்சீராக, விளக்கமாக நம்ம பார்க்கணும். பொதுவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செய்திய வரலாறு பார்க்கும்போது அது கதை மாதிரி சொல்லிடுவாங்க. அதுல பலரும் ஆதாரம் இல்லாத கதைகளை சேர்த்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் முழுக்க ஆதாரபூர்வமான சம்பவங்கள் அடிப்படையில சொல்ல முயற்சி செய்தாலும் அதை குர்ஆனுடைய தப்சீராக கொண்டு வருபவர்கள் மிகவும் குறைவு. ஆனால் அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சூரத்துல் பக்ராவுல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதே போல சூரத்துல் ஆராஃப்லயும் சூரத்துல் ஹிஜ்ர்லயும் இதே சம்பவங்கள் வெவ்வேறு கோணங்கள்ல கூடுதல் தகவல்களோடு சொல்லப்படுறதை நம்ம பார்க்கலாம். இது அல்லாம இன்னும் 4 இடங்கள்ல இந்த சம்பவங்கள் வருது அல் குர்ஆன்ல. அப்ப இவை எல்லாவற்றையும் தொகுத்து இவற்றினுடைய தஃசீர்களின் அடிப்படையில நம்ம மனித வாழ்க்கைக்கான முக்கியமான அடிப்படையான விஷயங்கள், மனிதன் தன்னை ஷைத்தானுடைய தாக்குதலில் இருந்தும் நரக வேதனையில் இருந்தும் காப்பாற்றிக் கொள்வதற்கான தேவையான விஷயங்கள், அவை எல்லாவற்றையுமே நாம இந்த ஆயத்துகளுடைய விளக்கத்துல பார்த்துக்கிறோம். அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுடைய முக்கியமான பகுதிகளை அல் குர்ஆனுடைய ஆயத்துகளின் அடிப்படையில், அந்த குர்ஆன் ஆயத்துகளுக்கு முக்கியமான அறிஞர்கள் கொடுத்த தஃசீர் விளக்க உரை உதவியாக கொண்டு நாம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒரு ஆயத்தான் பார்த்தோம், இன்னும் அந்த ஆயத்தை முடிக்கல. சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 30வது ஆயத். அப்ப அதனுடைய விளக்கமாக நமக்கு தேவைப்படும் பொழுது அதற்கு பின்னணியில ஜின்கள் என்றால் யார், அதுல குறிப்பா இப்லீஸ் அப்படிங்கிறவங்க யார், அவங்களுடைய தன்மைகள் என்ன, அதே போல மலக்குகள் என்றால் யார், அவங்களுடைய தன்மைகள் என்ன என்பதெல்லாம் நம்ம பார்த்து முடித்திருக்கிறோம். இப்ப மீண்டும் அந்த 2வது சூராவினுடைய 30வது ஆயத்துக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றத நாம கேட்கிறோம். பஅத அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஸிஹி وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها يسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قالوا மலக்குகள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்றாங்க, قال إني أعلم ما لا تعلمون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க மலக்குகளுக்கு மத்தியில. என்ன சொல்றாங்க? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக நான் அர்த் பூமி அதுல ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன், அமைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜாயிலுன், ஜஅல அப்படின்னா ஆக்குதல், அமைத்தல், கொண்டு வருதல் அப்படின்லாம் சொல்லலாம். இங்கிலீஷ்ல டு மேக் அப்படின்னு சொல்லலாம். அத சில நேரங்கள்ல படைத்தல் என்ற அர்த்தத்துல பயன்படுத்தலாம். ஆனா எல்லா நேரங்களிலும் வராது. பெரும்பாலான நேரங்கள்ல படைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இப்படி ஆக்குவது என்ற அர்த்தத்துல வரும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன் என்று சொல்றாங்க. பூமியில படைக்கப் போகிறேன் என்று சொல்லல. ஏன்னா மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில வச்சு படைக்கல. பூமியிலேருந்து மண் எடுத்தாலும் பூமிக்கு மேல வானங்கள்ல அங்கே வச்சுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். அப்போ பூமியில மனிதன் படைக்கப்படல,
ஆனா பூமியில ஹலீஃபாவாக மனிதனை ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இந்த பின்னணியில ஹலீஃபா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்பதை பற்றிய ஒரு வகுப்பு நம்ம பார்த்தோம். அது ஹலீஃபா என்ற வார்த்தையினுடைய பொருளினுடைய ஒரு முக்கிய கோணம், அடிப்படை கோணம். ஒரு முக்கிய கோணம் மட்டுமல்ல, அதுதான் அடிப்படை கோணம் கூட. ஆனால் அந்த வார்த்தையை இன்னும் விரிவாக நாம் விளங்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனுடைய வெவ்வேறு ஆயத்துகளின் அடிப்படையில இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை நாம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு. எதற்காக அப்படின்னா, ஹலீஃபா என்ற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிகவும் முக்கியமானது. எதுக்காக அதை சரியா புரிஞ்சுக்கணும்? அதை தவறா புரிஞ்சுக்கிட்டோம்னா தவறான கோட்பாடுகளை எல்லாம் நாம் கொண்டு வர ஆரம்பிப்போம். கடந்த ஒரு நூற்றாண்டாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஹிலாஃபா அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லாமல் போய்விட்டது. முஸ்லிம் சமூகத்து வரலாற்றிலேயே முதல் முறையாக தொடர்ச்சியாக இத்தனை வருடங்களுக்கு ஹிலாஃபா என்ற ஒரு அரசியல் தலைமை இல்லாமல் போயிருக்கிறது. மங்கோலியர் படையெடுப்பு காலகட்டத்துல ஒரு சில வருடங்கள், ஒரு 3-4 வருடங்கள் ஹிலாஃபா இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு எகிப்து மம்லூக் ஆட்சியாளர்கள் அப்பாசிய ஹலீஃபாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை தேடி பிடித்து அவரை ஹலீஃபாவாக ஆக்கினார். பெரிய அதிகாரம் எதுவும் இல்லை என்றாலும் கூட அவர் பெயரளவுக்காக ஹலீஃபா என்று இருந்தார். அடுத்த ஒரு 200 வருடங்களுக்கு அவர் ஹலீஃபாவாக இருந்தார். அதற்கு பிறகு உஸ்மானிய ஆட்சியாளர்கள், அந்த துருக்கிய உஸ்மானிய ஆட்சியாளர், உஸ்மான் என்றா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த நபித்தோழர் பரம்பரையில் வந்த ஆட்சியாளர்கள் அல்ல, இவங்க துருக்கிய வம்சாவழியை சேர்ந்தவர்கள். அவங்க இன்றைய துருக்கி, இன்னும் சில பகுதிகள் அதை சுற்றி உள்ள யூரோப்பிய மற்றும் ஆசிய பகுதிகளில் அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க இன்றைக்கு ஒரு 500 வருடங்களுக்கு முன்னால ஒரு பெரும் அதிகாரத்தோடு இருந்தார்கள், ஒரு பேரரசை வைத்து இருந்தார்கள். எர்துருல் என்ற ஒரு கோத்திர தலைவர் ஒருத்தர் இருந்தார், காயி என்ற கோத்திர தலைவர். அவர் போட்டு வைத்த அடிப்படை, அதைத் தொடர்ந்து அவருடைய மகன் உஸ்மான் அப்படிங்கிறவரு அதை விரிவாக்கம் செய்து தனி ஒரு ஆட்சியாக அதை ஆக்கினார், தனி ஒரு அரசாக ஆக்கினார். அதற்கு பிறகு அவருடைய மகன் உர்ஹான் என்று பலரும் தொடர்ச்சியாக அதை விரிவாக்கி கொண்டே வந்து சலீமனுடைய ஆட்சி காலகட்டத்துல அது பேரரசாக ஆகியது. அந்த காலகட்டத்துல அவங்க எகிப்துல ஆட்சி செய்து கொண்டிருந்த மம்லூக் அரசர்களை தோற்கடித்து அன்றைக்கு இருந்த அப்பாசிய வம்சா வழி ஹலீஃபாவை அவங்க வலுக்கட்டாயமாக தாங்கள் ஆட்சி செய்த பகுதிக்கு தங்களுடைய தலைநகரத்தை கொண்டு போய் அவருக்கு பிறகு தாங்கள் தான் ஹலீஃபா என்று அவரை வற்புறுத்தி அந்த ஹலீஃபா என்ற அந்த பட்டத்தை தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். அதிலிருந்து அடுத்து ஒரு 400 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க தான் முஸ்லிம் உலகத்தினுடைய ஹலீஃபா என்று இருந்தாங்க. அவங்க அரபிகள் அல்ல, ஆனால் அப்பாசிய ஹலீஃபாவிடம் இருந்து கட்டாயப்படுத்தி அவங்க எடுத்துக்கொண்ட ஹலீஃபா. வேறு மாற்று இல்லாதனால அறிஞர்களும் அதை அங்கீகரிக்க செஞ்சாங்க. இப்ப அந்த ஹலீஃபாவுடைய அந்த தொடர்ச்சி 1924 முடிவுற்றது. எதற்கு இவ்வளவுன்னா, இந்த ஹலீஃபாங்கிற வார்த்தைக்கு பின்னால் உள்ள தவறான புரிதல்களை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அதுக்காக தான் இந்த வரலாற்று பின்னணி நான் சொல்றேன். 1924 பழைய அந்த ஒட்டோமான் என்று இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஒஸ்மான்லி ஹிலாஃபத் என்ற அந்த உஸ்மானியா ஹிலாஃபத் முடிவுற்றது. யார் அதை முடிச்சு வச்சாங்க? முஸ்லீம் அல்லாத காஃபியரான யாரும் வந்து அதை முடிக்கல. உஸ்மானியா ஹிலாஃபத் முதல் உலக போர்ல ஈடுபட்டு ஜெர்மனி கூட கூட்டு சேர்ந்து போரிட்டது. அதுக்கு எதிராக பிரிட்டிஷ், பிரெஞ்சு ஆட்சி அரசாங்கங்கள், பேரரசுகள் போரிட்டது. அப்ப அந்த போருடைய இறுதியில ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டது, அதனுடைய கூட்டாளியான உஸ்மானியா ஹிலாஃபத்தும் தோற்கடிக்கப்பட்டது. அப்போ இந்த பிரிட்டிஷ், பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் உடைய அவங்களுடைய படைகள், அவங்களுடைய கூட்டணி படைகளாக இருந்த வெவ்வேறு நாடுகள், கிரீஸ் போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய படைகள், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த உஸ்மானியா ஹிலாஃபத்துடைய பல்வேறு பகுதிகளை தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டார்கள். அப்போ ஒரு கட்டத்துல அத உஸ்மானிய ஹிலாஃபத் என்ற அந்த பேரரசு அப்படியே சுருங்கி கடைசியில அவங்க திருப்பி அடிச்சு இழந்த சில இடங்களை மீட்டார்கள்.
மீட்டு கடைசியாக அவங்க கையில் எது இருந்ததோ அதுதான் இன்றைக்கு துருக்கி என்ற ஒரு அரசாவே இருக்குது. அதை மீட்டு எடுத்தவர்கள் முஸ்லிம் அறிஞர்களுடைய இஸ்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஆசையுடைய பொதுமக்கள் இவங்களுடைய உதவியோடு தான், பெரும் ஆதரவோடு தான் மீட்டெடுத்தார். ஆனா மீட்டெடுத்த பிறகு அவங்க அந்த துருக்கி அரசை என்ன செய்தாங்க, செகுலரைஸ் பண்ணாங்க, மதசார்பற்ற அரசு என்று அறிவித்துக் கொண்டார்கள். அங்கே இஸ்லாம் நிலைநாட்டப்படும், இஸ்லாம் அடிப்படையில மீண்டும் ஆட்சி கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்த்த எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தாங்க, ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தார்கள், புரிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த அன்றைக்கு ஆட்சியை கையில் எடுத்தவர்கள் என்ன செய்தாங்க, முதல்ல அந்த ஹலீஃபாவுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்று அறிவிச்சாங்க, நாடாளுமன்றத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் என்று அறிவிச்சாங்க. அதை தொடர்ந்து 1924 ஹிலாஃபத் என்ற ஒரு விஷயமே ரத்து செய்யப்படுகிறது, கேன்சல் பண்ணப்படுது என்று அறிவிச்சிட்டாங்க. அப்ப ஹிலாஃபத் இல்லை என்று அறிவித்தது அன்றைக்கு துருக்கியுடைய ஆட்சியாளர்களாக இருந்தவர். முஸ்லிம் சமூகத்துக்கு உள்ளிருந்தே தான் அது இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ஆட்சியாளர்கள் எடுத்த நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இவங்க முஸ்லிம்கள் தானா என்ற கேள்வி எல்லாமே மக்களுக்கு எழுந்தது. ஆனா இன்னைக்கு அது தலைப்பு அல்ல. அப்ப 1924 முஸ்லிம் உலகில ஹிலாஃபத் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. மீண்டும் ஹிலாஃபத்தை கொண்டு வருவதற்கு அதை தொடர்ந்து வந்த காலகட்டங்கள்ல வெவ்வேறு முஸ்லிம் பகுதிகளில், முஸ்லிம் நாடுகளில் வெவ்வேறு தனிநபர்களும் இயக்கங்களும் முயற்சி செய்தார்கள். உதாரணத்துக்கு 1929 எகிப்து நாட்டுல ஹசன் அல் பன்னா என்ற ஒருவர், ஒரு மார்க்க அறிஞர், அவருடைய தந்தை இன்னும் பெரிய அறிஞர். அந்த ஹசன் அல் பன்னா அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்க, அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் என்ற ஒரு அமைப்பை ஸ்தாபிக்கின்றாங்க. அவங்களுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று மீண்டும் கிலாஃபத்தை கொண்டு வருவது. அதிலிருந்து கடந்த கிட்டத்தட்ட 100 வருடங்களாக கிலாஃபத்தை கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளில் இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. அதற்கு இடையில அவங்க உருவான எகிப்து நாட்டிலேயே அந்த இயக்கம் சில முறைகள் தடை செய்யப்பட்டது. வெவ்வேறு நாடுகளிலும் அந்த இயக்கம் தடை செய்யப்படுது. அப்போ அவங்க வெவ்வேறு பெயர்கள்ல மீண்டும் வெவ்வேறு இயக்கங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் எங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே முயற்சி அவங்க தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, கிலாஃபத்தை கொண்டு வரணும். கிலாஃபத்துங்கிறது அவங்களுடைய பார்வையில என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுடைய அரசியல் தலைமை, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒற்றை தலைமை, அது அரசியல் தலைமை. அவர் மார்க்கம் தெரிஞ்சவராக இருந்தா அது மார்க்க தலைமையாகவும் ஆகிவிடும். அப்ப அதை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முஸ்லிம் சமூகத்து வரலாற்றுல ஹிலாஃபா பற்றிய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நபித்தோழருடைய காலத்திற்கு பிறகு ஹிலாஃபத் என்ற அரசியல் தலைமை அதே நேரத்துல மார்க்க தலைமையாகவும் இருந்தது அபூர்வம். ஏதோ ஒரு ஆட்சியாளர் வந்திருக்கிறார், அவ்வளவுதான். உமையாக்கல்ல உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி அபூர்வமாக யாராவது ஒருத்தப்ப சுட்டி காண்பிக்கிறோம். மற்றபடி மார்க்க தலைமையாக இருப்பதற்கான தகுதி பெரும்பாலான ஆட்சியாளர்கள்ட்ட இல்லை. ஆட்சியன்னா இந்த ஹிலாஃபத் என்ற பெயருடைய ஆட்சியாளர்கள்ட்ட இல்லை. அவங்களுடைய வரலாறுகளை படித்து பார்த்தாலும் தெரியாது, கல்வியும் அவங்கள்ட்ட கிடையாது. அதுல ஒரு சிலர் மார்க்கத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யணும்ன்ற ஆசைப்பட்டு அறிஞர்களுடைய, முஸ்லிம் அறிஞர்கள், இஸ்லாம் அறிந்த அறிஞருடைய அறிவுரையை கேட்டு செயல்பட்டாலும் பலரும் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில தான் செயல்பட்டாங்க. அப்போ இந்த ஹிலாஃபத் அப்படிங்கிற வரலாறு படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுதான் ஹிலாஃபத் அப்படிங்கிறது உருவாகுது. இதுலயே ஹிலாஃபத் ஆதரவாளர்கள், ஹிலாஃபத் ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய பலருக்குமே இந்த விஷயத்திலே குழப்பம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் ஹிலாஃபத்தை நிறுவினாங்க என்றெல்லாம் பேசுகிறார்கள். இது பேச்சல்ல, இது உளறல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரம் என்பது நுபுவத் அடிப்படையில் வந்த ஒரு அதிகாரம். ஒரு நபிக்கு கீழ்ப்படிதல் என்பதன் அடிப்படையில் உள்ள அதிகாரம். ஒரு ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிதலும் நபிக்கு கீழ்ப்படிதலும் ஒன்றல்ல, இரண்டும் வெவ்வேறானவை. ஆட்சியாளருக்கு கீழ்ப்படியலைன்னா அதிகபட்சம் தண்டிக்கலாம், ஆனா அவர் முஸ்லிம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நபிக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், தெரிந்தே பிடிவாதமாக இது நபியினுடைய கட்டளை என்று தெரிந்தும் கூட ஒருத்தர் கீழ்ப்படியல அப்படின்னா அவர் சில நேரங்களில் காஃபியராகவும் ஆகிவிடுவார்.
நபிக்கு கீழ்ப்படிதல்ங்கிறது வேற, அது வஹி அடிப்படையில கீழ்ப்படிவு. எந்த ஆட்சியாளருக்கும் வஹி வருவதில்லை. ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிவது என்பது வந்து வஹியாக அல்லாஹ் அனுப்பின விஷயத்துக்கு கீழ்ப்படிவது அல்ல. யாருக்கு வஹி இறங்குகிறதோ அந்த நபிக்கு கீழ்ப்படிவது அல்ல. அப்ப ஹிலாஃபத் ஆர்வலர்கள் என்ன செய்யறாங்க, அவங்கள விவரம் தெரியாதவர்கள் தான் பலரும். ஹிலாஃபத்தை பத்தி பேசக்கூடிய பலருக்கும் ஹிலாஃபத்தை பற்றி விவரம் தெரிவதில்லை. ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இது. நான் என்னுடன் இருப்பவர்கள்ட்ட சொல்வது உண்டு. தௌஹீது பேசுற பலருக்குமே தௌஹீதை பற்றி சரியாக தெரிவதில்லை, அதனுடைய சரியான கல்வி இல்லை. சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பலருக்கும் சுன்னத் வல் ஜமாத்னா என்ன அப்படிங்கறத பத்தி சரியா தெரியறது இல்லை. உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி கல்வி அவங்களுக்கு இல்லை. சுன்னத்துக்கு முரணான பிதஅத்துகள், அதிலும் ஷிர்கை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய பிதஅத்துகளை அவங்க தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. சஹாபாவுடைய ஜமாத்துக்கு முரணான செயல்பாடுகளை தங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஆனா சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லிக்குவாங்க. அதே போலதான் தப்லீக் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பல சகோதரர்களும் நபி வழி தப்லீக் என்றால் என்ன என்பது தெரியல. தாங்கள் செய்து கொண்டிருப்பது நபி வழி தப்லீக் அப்படின்னு அவங்களாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ஒரு சில ஆயத்துக்கு ஒரு சில ஹதீஸ்களையும் பார்த்துட்டு நம்ம நபி வழி அடிப்படையில் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையான தப்லீக் தாவத் என்பது என்ன அப்படிங்கிறத, நபி வழியில் அடிப்படை செய்யக்கூடிய உண்மையான தப்லீக் தாவத் என்ன என்பதை அவங்கள மிக பெரும்பான்மையாக அறிவதில்லை. தப்லீக் ஜமாத்துக்கு தப்லீக் தாவத் என்றால் என்ன என்று தெரியாது என்பதுதான் உண்மை. அதே போலதான் ஹிலாஃபத் பேசக்கூடிய, இஸ்லாமிய ஆட்சி என்று பேசக்கூடிய பல சகோதரர்கள், சில சகோதரிகள் அதுல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து என்ன அப்படின்னா, ஹிலாஃபா அப்படிங்கிறது உரிய மார்க்க ரீதியான விளக்கம் என்ன என்பதும் அவங்களுக்கு சரியாக தெரிவதில்லை. ஹிலாஃபாவுடைய வரலாறு பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியறது. அந்த எந்த அளவுக்கு தெரியறது இல்லைன்னா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால போய் ஹிலாஃபத்தை உருவாக்குனாங்க என்றெல்லாம் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால போய் இஸ்லாமை வெளிப்படையாக நிலைநாட்டக்கூடிய அந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினாங்க. அங்க அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அது அதனுடைய அதிகாரம்ங்கிறது நுபுவத் அடிப்படையில் உள்ளது. நபிக்கு என்ன அதிகாரமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபிக்கு, குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த நபிக்கு, அந்த ரசூலுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாங்களோ அதற்குரிய கீழ்ப்படிதலும் பின்பற்றுதலும், இத்தாஅத்தும் இத்திபாவும் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனா ஆட்சியாளர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகுதான் ஹிலாஃபா என்ற ஒன்றே உருவாகுது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போய் அவங்க இருந்த அந்த 10 வருடங்கள் அங்கே நுபுவத்தினுடைய அதிகாரம் தான் இருந்தது. ஆட்சியாளர்களும் அவங்க இருந்தாங்க. ஆனா அதற்கு பேர் ஹிலாஃபத் அல்ல. அவங்க நபியாக இருந்தாங்க. நபிங்கிற அடிப்படையில் தான் மக்கள் கீழ்ப்படிந்தாங்க. அங்கே ஒரு அரசாங்கம் இருந்தது. அங்கே அந்த அரசாங்க தலைவர் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த சில முடிவுகளும் இருந்தன. ஆனால் ஹிலாஃபத்ங்கிறது அங்கே உருவாகுது. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகுதான் ஹிலாஃபத் என்று உருவாகுது. இது மக்களுக்கு முதல்ல புரியும். அந்த ஹிலாஃபத்ங்கிறது என்ன அப்படின்னா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக பொறுப்பேற்கிறார். முஸ்லிம் சமூகத்துடைய அரசியல் தலைமை அவங்க. அதே சமயத்துல முஸ்லிம் சமூகத்துல, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துல அவங்க தான் மார்க்கத்தை மிக அதிகமாக சரியாக விளங்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால மார்க்க தலைமையும் கூட அவங்க தான். அப்ப அரசியல் தலைமை, அரசாங்க தலைமை அப்படிங்கிறதும் அவங்க தான், மார்க்க தலைமை அப்படிங்கிறதும் அவங்க. அதை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதை தொடர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதை தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் அரசியல் தலைமை, மார்க்க தலைமை இரண்டுமாக இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஹலீஃபாக்கள். அப்ப இந்த காலகட்டத்துல ஹலீஃபா அப்படின்னு சொன்னவங்க, அந்த ஹிலாஃபா என்ற அந்த நிறுவனம் முஸ்லிம்களுடைய அரசியல் தலைமை, ஆட்சி தலைமையாக இருந்தது. அந்த தலைவராக இருந்தவர்கள் மார்க்கம் நன்கு அறிந்தவர்களாக இருந்ததுனால மார்க்க தலைவர்களாக அவங்க இருந்தாங்க. அதே சமயத்துல மார்க்க விஷயத்துல அவங்க மட்டும் பேசல. யாரெல்லாம் தகுதி உடையவங்களாக இருந்தாங்களோ அந்த நபித்தோழர்களும் கூட மார்க்க தீர்ப்புகள் கொடுத்து கொண்டுதான் இருந்தாங்க. இது வரலாற்று பின்னணி. ஆனா அதற்கு பிறகு அந்த நபித்தோழர்களுடைய காலத்துக்கு பிறகு வந்த ஆட்சிகள்ல அரசியல் தலைமையாகத்தான் ஹலீஃபா அப்படிங்கிறவங்க இருந்தாங்களே தவிர மார்க்க தலைமையாகலாம் இல்லை. அது ஒரு சிலர் அபூர்வமாக விதிவிலக்காக இருக்கலாம். அதற்கு பிறகு அரசியல் தலைமை என்பதும் மார்க்க தலைமை என்பதும் வெவ்வேறாக ஆகிவிட்டது.
ஆட்சி தலைவரை இமாம் என்றும் சொல்லுவாங்க, ஹலீஃபா இமாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆட்சி தலைவரை இமாம் என்று சொல்லும் பொழுது அவர் அரசியலுக்கான இமாமாகத்தான் இருந்தார். மார்க்கத்துக்கான இமாம் அப்படிங்கிறது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் இருந்த, ஏன் முதல் நூற்றாண்டுடைய பிற்பகுதி தாபியனுடைய காலகட்டத்தில் இருந்த மார்க்க தலைமைங்கிறது தனியாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் நம்ம இமாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினா சுன்னத்துல் ஜமாத்துக்குள்ள இமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்க அறிஞர் அப்படின்னு அர்த்தம், அரசியல் தலைவர் என்ற அர்த்தம் அல்ல. அப்ப தெளிவாகவே அரசியல் தலைமை வேறு, மார்க்க தலைமை வேறு அப்படின்னு இரண்டாக பிரித்து விட்டது. எப்போ? சஹாபா காலத்துக்கு பிறகு இருந்தே, தாபியினுடைய காலகட்டத்தில் இருந்தே அரசியல் தலைமை வேறு, மார்க்க தலைமை வேறு அப்படின்னு பிரிஞ்சிருச்சு. ஹலீஃபாங்கிறது அரசியல் தலைமை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் இருந்தது. ஹலீஃபா சொல்லிவிட்டார் அப்படின்னா அது வந்து மார்க்கத்தினுடைய விளக்கம், மார்க்கத்தின் நிலைப்பாடு அப்படின்லாம் வந்து பொதுமக்கள் எடுத்துக்கொள்வது இல்லை. ஏன்னா பொதுமக்களுக்கே நன்றாக தெரியும் அவங்க வந்து வெறும் அரசியல் தலைவர்கள் தான். அவங்க மார்க்கம் ஆழமாக கற்றவர்களும் அல்ல, மார்க்கத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற வந்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்பும் அவங்கள்ட்ட கிடையாது. மார்க்கத்துல தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்வாங்க, மார்க்கத்துக்கு நேரடியாக முரண்பட்டு விட மாட்டார்கள். ஆனால் அவங்களுடைய முடிவுகள் என்னவோ அதன் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அரசியல் தலைமை வேறு, மார்க்க தலைமை வேறு அப்படிங்கிறது தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 1924 இன்னைக்கு ஒரு 102 வருஷங்களுக்கு முன்னால் துருக்கியில ஹிலாஃபத் என்ற அந்த நிறுவனமே இனிமேல் இல்லை என்று அறிவித்து, இதற்கு பிறகு ஹலீஃபா யாரும் கிடையாது என்று அறிவித்த பிறகு முஸ்லிம் சமூகத்துல முதல் முறையாக ஹலீஃபான்ற ஒன்றே எப்பவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அப்ப அதை கொண்டு வருவதற்காக ஹிலாஃபத்தை திருப்பி கொண்டு வருவதற்கான இயக்கங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல ஒன்று இஹ்வான் முஸ்லிம். அதே போல இந்திய துணை கண்டத்துல பாத்தீங்கன்னா 1941-42 ஜமாஅத்தே இஸ்லாமி என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது. சையத் அபுல் அலா மௌதூதி என்ற அந்த நபர் பல மார்க்க அறிஞர்களால் அவரு மார்க்க அறிஞர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டவர். அவர் ஜமாஅத்தே இஸ்லாமி என்ற இயக்கத்தை உருவாக்கினார். அவரு குர்ஆனுக்கு ஒட்டுமொத்த தீனுக்குமே ஒரு அரசியல் நோக்கை கொடுத்தார், அரசியல் கோணத்தை கொடுத்தார். அந்த அவரும் சரி, அவருடைய இயக்கத்தை பின்பற்றக்கூடிய மற்ற ஆலிம்களும் சரி, அவங்க மார்க்கத்தை பற்றி எழுதும் போதே இஸ்லாம் என்று சொல்லாம இஸ்லாமிய இயக்கம், அல் ஹரக்கத்துல் இஸ்லாமி அப்படின்னு தான் எழுதுவாங்க. ஹரக்கத்தே இஸ்லாமி அப்படின்னு தான் எழுதுவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்ல அந்த ஜமாத்தே இஸ்லாமி கொள்கையுடைய பதிப்பு நிறுவனமான இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட், IFT, அவங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு வெளியிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய ரசூல்லா பிரச்சாரம் பண்ணாங்க இருக்காது, இஸ்லாமிய இயக்கம், இஸ்லாமிய இயக்கம் இருக்கும். இஸ்லாமுக்கு பதிலாக இஸ்லாமிய இயக்கம் வச்சிருப்பாங்க. நபிமார்களுடைய நோக்கமே பூமியில அரசாங்கத்தை நிலைநாட்டுவது தான் என்று சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப மௌதூதுடைய எழுத்துக்கள் அரபி மொழியில மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு பரவலாக்கப்படும் பொழுது எகிப்துல இஹ்வான் முஸ்லிமனோட தொடர்பு ஏற்பட்ட, அது வரைக்கும் இஹ்வான் முஸ்லிம் அவர் வெளியே இருந்தார், ஒரு இலக்கியவாதி. அவர் வந்து மார்க்க அறிஞர் என்று சொல்வதற்கு இல்லை, பெரும் இலக்கியவாதி சையத் குத்துப் என்பவர். அவர் மௌதூதியுடைய எழுத்துக்களை படிச்சு அதனால் கவரப்பட்டு அவரும் அதே கோணத்தை உள்வாங்கினார். இஹ்வான் முஸ்லிமும் இதே கோணத்தை உள்வாங்குச்சு. எந்த கோணத்தை? இந்த ஹிலாஃபத் இதை கொண்டு வருவதுதான் மனித படைப்பின் நோக்கம். மனிதனே வந்து அல்லாஹ்வுடைய கலீஃபாவாகத்தான் படைக்கப்பட்டான் என்று மௌதூதி எழுதுறார். அவரை தொடர்ந்து அவருடைய எழுத்துக்களுடைய தாக்கத்தினால் உருவாகி வந்த சையத் குத்துப், அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரும் இலக்கியவாதி, மார்க்கத்தை பற்றியும் அப்பப்போ எழுதுவாரு. இந்த விஷயங்களை அப்படி உருவாக்கி கொண்டு சையத் குத்துபும் அரபியில இதே விஷயங்களை எழுத ஆரம்பித்தார். இதெல்லாம் இல்லாம தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஷாமுடைய பகுதியில, சிரியா அந்த பகுதிகளில் தகியுத்தீன் அன்-நபஹானி அப்படிங்கிறவரு ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறார். அவரும் வந்து இதே ஹிலாஃபத் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சி, ஹிலாஃபத்தை கொண்டு வர்றது நம்ம நோக்கம் அப்படின்னு எல்லாம் கொண்டு வர்றாங்க. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான் அப்படின்னு இந்த ஹிலாஃபா பேசக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடுறாங்க. எதுக்கு இவ்வளவு வரலாறு சொல்லணும், அதுவும் இந்த இயக்கங்களுடைய வரலாறு சொன்னா, முதல்ல நம்ம வரலாறுக்குள்ளெல்லாம் இன்னும் விரிவா போகவே இல்லை, ரொம்ப அப்படியே தொட்டு 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 சொல்றேன். எதுக்கு அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க
இந்த சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 30வது ஆயத்துல வரக்கூடிய அந்த ஹலீஃபா என்ற வார்த்தை அதனுடைய தவறான புரிதல் என்ன அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த வார்த்தைக்கான தவறான புரிதல் எது, சரியான புரிதல் எது அப்படின்னா நமக்கு புரியும். அது எதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாதா, எது சரியானது என்பதை மட்டும் சொல்லிக் கொண்டு அப்படியே கடந்து விடக்கூடாதான்னா வழக்கமாக அப்படித்தான் செய்யணும். எது சரி அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை அல்லது ஒரு விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அந்த தவறான புரிதல் மக்களுக்கு மத்தியில பரவலாக்கப்பட்டு விட்டது என்றால் அதற்கு பிறகு அந்த வார்த்தையை பற்றி நம்ம படிக்கும் பொழுது அதை நாம தெளிவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனுடைய தவறான புரிதல் எது என்பது சுட்டிக்காட்டப்பட்டு எப்படி அது தவறு என்பது தெளிவாக்கப்பட்டு வரும்போதுதான் சரியான புரிதல் எது என்ற தெளிவு நமக்கு கிடைக்கும் விஷயம். அதுக்காகத்தான் இதை சொன்னேன். இந்த ஹிலாஃபத் பேசக்கூடிய இயக்கங்கள் வந்து முன்வைக்கக்கூடிய அவங்களுடைய அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயத்தின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்க, மனிதன் பூமியில அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக தான் கொண்டு வரப்பட்டான் என்று சொல்றாங்க. அப்ப மனித படைப்பின் நோக்கமே வந்து ஹலீஃபா. இவங்க சொல்ற ஹலீஃபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 முக்கியமான விஷயங்கள் அதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, இவங்க ஹலீஃபான்னு சொல்லும் போது ஹலீஃபத்துல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மனிதன் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது, ஹலீஃபா அப்படின்னா பிரதிநிதி. மனிதன் பூமியில அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருக்கின்றான் என்று சொல்றாங்க. அப்ப இந்த 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு, இவங்க ஹலீஃபான்னு சொல்லும் போது ஹலீஃபத்துல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 2வது, அந்த ஹலீஃபத்துல்லா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லும் போது, ஹலீஃபா அப்படின்னா பிரதிநிதி. அப்ப வந்து மனிதன் பூமியில பிரதிநிதியாக இருக்கிறான். யாருடைய பிரதிநிதியா இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக, அதாவது அல்லாஹ்வுடைய ஏஜென்ட். இது இங்கிலீஷ் எப்படின்னா சொல்லுவாங்க, வைஸ் ஜெரண்ட் என்று பெரும்பாலும் மொழிபெயர்ப்பாங்க. வைஸ்ராய் அபூர்வமாக அந்த வார்த்தை பயன்படுத்துவது உண்டு. அல்லாஹ்வுடைய டெபுட்டி என்று பயன்படுத்துவது உண்டு. டெபுட்டினா என்ன? துணை. இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவர் கூட ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதல்வர். சீஃப் மினிஸ்டர்னா முதல்வர், முதல் அமைச்சர். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் என்ன? துணை முதலமைச்சர். அப்ப அவருக்கு உதவக்கூடியவர் அல்லது அவருடைய விஷயங்கள்ல சில விஷயங்களை எடுத்து செய்யக்கூடியவர். அப்போ இந்த ஹலீஃபா அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல வைஸ் ஜெரண்ட், டெபுட்டி என்ற மொழிபெயர்ப்புகள் பரவலாக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த அர்த்தம் இதுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க? பிரதிநிதி, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அப்ப மனிதன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாகத்தான் பூமிக்கு கொண்டு வரப்பட்டான், பூமியில் படைக்கப்பட்டான். அப்போ மனித படைப்பின் நோக்கம் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருப்பது. அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருப்பதுன்னா என்ன அப்படின்னு நாங்கிட்ட கேட்கும் போது அடுத்தவங்க சொல்றாங்க, இது வந்து பூமியில அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநாட்டுதல் என்று சொல்றாங்க. 3வதா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஹிலாஃபா என்பதை தவறாக புரிந்து கொண்ட அந்த ஹிலாஃபத் இயக்கவாதிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, மனிதனை ஹலிஃபத்துல்லா என்று அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தை ஹலிஃபத்துல்லா. 2வது, ஹலிஃபத்துல்லாவுக்கு என்ன அர்த்தம் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. ஹலீஃபானா பிரதிநிதி, ஹலிஃபத்துல்லானா அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்று சொல்றாங்க. சரி, அதுக்கு என்னப்பா அர்த்தம்? அந்த ஹலிஃபத்துல்லாங்கிறவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அவரு பூமியில அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வரணும் என்று சொல்றாங்க. அதன் அடிப்படையில பூமியில அல்லாஹ்வுடைய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி, ஒரு இஸ்லாமிய அரசு கொண்டு வருவது தான் மனித படைப்பின் நோக்கம் என்று சொல்றாங்க. இது அரபு உலகத்திலையும் பரவலாக போய் இந்த இஹ்வால் முஸ்லிமின்ல நேரடியாக உறுப்பினராக இல்லாத தங்களை சலஃபி என்று சொல்லக்கூடிய சிலர்களிலும் கூட நாங்கள் முவஹிதூன் தௌஹீத்வாதிகள், நாங்கள் வந்து சலஃபினுடைய விளக்கத்தை பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவங்க கூட ஒரு சிலர், அவங்க உண்மையான சலஃபிகள் அல்ல, ஒரு சிலர் வந்து என்ன செய்யறாங்க, உதாரணத்துக்கு ஜோர்டானை சேர்ந்த இஸ்ஸாம் அல் பர்காவி என்ற ஒரு நபர், இன்றைக்கு அவருக்கு வந்து வயசு எப்படி 70 தாண்டி இருக்கும். அபு முஹம்மது அல் மக்திசி என்ற பேர்ல பிரபலமானவர். அவர் பலஸ்தீனியர். பல பலஸ்தீனிகள் வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காரணமா ஜோர்டான்ல குடியேறினது போல இவங்க குடும்பம் சின்ன வயசுல அப்படி வந்து குடியேறிச்சு. மக்திஸ் அப்படிங்கிறது பலஸ்தீனுடைய தலைநகரமான அல் குத்ஸ் அல்லது பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸ் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜெருசலம் என்று இன்னைக்கு பரவல அறியப்பட்ட அந்த ஒரு அதை சேர்ந்தது. இந்த அபு முஹம்மது அல் மக்திசி அவர் கூட என்ன பண்றாரு,
மன்ஹஜுல் அம்பியா ஃபித்தாவத்தி இலல்லாஹ் அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல நபிமார்கள் வந்து வந்த வந்த காரணம் இதுதான் சொல்றாரு. அதே போல இதே விஷயத்தை முகமது சுரூர் இப்னு நாயிஃப் ஜைனுல் ஆபிதீன் என்ற ஒரு நபர், நம்மூர் ஜைனுல் ஆபிதீன் பிஜே இல்ல, இது வந்து அரபு நாட்டு நபர், குவைத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியராக இருந்தார் முகமது சுரூர். இவரை சார்ந்தவங்களை தான் சுரூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவரும் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு வைக்கிறார். இப்ப அபு முகமது அல் மக்திசி, முகமது சுரூர் இப்னு நாயிஃப் ஜைனுல் ஆபிதீன் போன்றவர்கள் தங்களை சலஃபிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனா அவங்க முன் வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நபிமார்கள் வந்தது இந்த ஹிலாஃபா நிலைநாட்டுறதுக்கு தான். ஹிலாஃபா அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சி. அப்படி நபிமார்கள் வந்தது இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டுவதற்காகத்தான் என்றெல்லாம் அவன் சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சான். இப்ப இந்த முகமது சுரூரை பின்பற்றவங்க தான் சுரூரி அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல சுரூரிகள் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய சலஃபிகள், அவங்களுக்கு சுரூரினா என்ன அப்படின்னு சரியா தெரியல. சுரூரி அல்லாதவங்களை எல்லாம் சுரூரின்னு பட்டம் கொடுத்துட்றாங்க. உண்மையான சுரூரிகளை பற்றி அவங்களுக்கு கல்வி இல்லாததுனால அவங்க யார் சுரூரி யார் சுரூரி இல்லைன்னு தடுமாறி சலஃபி தாய்களையுமே சுரூரிலாம் அடிச்சு விடுறாங்க. இது இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து கல்வி குறைபாடு இருக்கு. அவங்களை பத்தி நம்ம தனியா பிறகு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்போ நாம வந்து குர்ஆனுடைய விளக்கத்துக்கு வர்றோம். இப்போ வந்து அபு முஹம்மது அல் மக்திசி இப்படி முன் வைக்கிறார், எது நபிமார்கள் வந்ததே இது இதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மௌதூதி சையத் குத்துபுடைய அதே போன் அதே சுரூரும் முகமது சுரூரும் முன்வைக்கிறார். இப்ப இவங்க எல்லாம் மனித படைப்பின் நோக்கம் என்று சொல்லும் போது இதுதான் முன்வைக்கிறாங்க. நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்று வரும்போதும் இதுதான் முன்வைக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய முகமது சுரூரும் இந்த மன்ஹஜுல் அம்பியா நபிமார்களுடைய முறை தாவாவில் என்று சொல்லும் பொழுது அவரும் இதே தான் வைக்கிறார். இவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த பின்னணியில தமிழ்நாட்டு சூழலுமே பாத்தீங்கன்னா மனித படைப்பின் நோக்கம் வந்து ஹலிஃபத்துல்லாவாக இருக்கிறது, அல்லாவுடைய பிரதிநிதியாக இருக்கிறது. அல்லாவுடைய பிரதிநிதி அப்படின்னா ஆட்சியை நிலைநாட்டுதல், பூமியில இஸ்லாமிய சட்டங்கள் அடிப்படையான ஆட்சியை நிலைநாட்டுதல் அப்படிங்கிற புரிதல். இதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. மனிதன் படைக்கப்பட்டது இதற்காகத்தான், நபிமார்கள் அனுப்பப்பட்டதும் இதற்காகத்தான் என்று சொல்லி இவங்க ஒரு புரிதலை கொண்டு வருகிறார்கள். ஆனா இப்படி ஒரு புரிதல் சஹாபா கிட்ட இல்லை. அதுதான் முக்கியமானது. சஹாபா கிட்ட இப்படி ஒரு புரிதல் இல்லை. சஹாபாவுடைய வழிமுறையை பின்பற்றிய சஹாபாவுடைய மாணவர்கள் யாருக்கிட்ட இப்படி ஒரு புரிதல் இல்லை. ஹலிஃபத்துல்லாங்கிற வார்த்தையும் இல்லை. ஹலிஃபத்துல்லா அப்படின்னா அல்லாவுடைய பிரதிநிதி என்ற அந்த புரிதலும் இல்லை. இப்ப மனிதன் அந்த அடிப்படையில பூமியில இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டணும், அதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். ஆட்சி நிலைநாட்டுறதுங்கிறது மனித படைப்பின் நோக்கம், நபிமார்கள் அனுப்பப்பட்டதும் அதற்காகத்தான் போன்ற புரிதல்கள் இவை எதுவுமே சஹாபா கிட்ட, நபித்தோழர்கள்ட்ட இல்லாத புரிதல். ஆனா இந்த புரிதல் மௌதூதினுடைய எழுத்துக்கள் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு சையது குத்துபினுடைய எழுத்துக்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இதன் மூலமாக பரவலாக ஆரம்பித்தது. இப்ப இந்த விஷயங்கள்ல நம்ம ஹலிஃபானா என்ன, மனிதன் ஹலிஃபத்துல்லாவா, மனித சமூகத்தினுடைய நோக்கம், நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அப்படிங்கிறது பூமியில இந்த ஆட்சி நிலைநாட்டுறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பினுடைய பகுதிகள் இன்னும் குறைஞ்சபட்ச 2 பகுதிகளாவது அல்லது 3 பகுதிகள் கூட இதுக்கு வரலாம். அதனால இந்த எல்லா பகுதியிலும் தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைப்பு உடைய விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகும் இன்ஷா. அதுல இந்த பகுதியினுடைய இறுதியாக நான் சொல்லிக்கிறதுன்னா, தமிழ்லயுமே இந்த விஷயங்கள் பரவலாக ஆரம்பித்து எந்த அளவுக்கு இது மோசமாக போச்சு அப்படின்னா 1979 ஈரான்ல இருந்த மன்னராட்சிக்கு எதிரான ஒரு மக்கள் புரட்சி ஒன்று வெடித்தது. அது வந்து மக்களுடைய புரட்சி தான், இஸ்லாமிய அடிப்படையில எல்லாம் அங்க ஒன்றும் ஆட்சி மாற்றம் வரல. ஆனால் அதற்கு அங்கிருந்த ஈரானுடைய பெரும்பான்மையாக இருந்த இஸ்னா அஷரிஷியா கூட்டத்தினர், அவங்களுடைய முக்கிய தலைவர்களாக இருந்த சிலர், அதிலும் குறிப்பா அவங்களுடைய முக்கிய தலைவர் வந்து ஆயத்துல்லா ரூஹுல்லா மூசவி அல் கொமேனி என்பவர் இதை இஸ்லாமிய புரட்சி என்று சொன்னார். இஸ்லாமிய புரட்சி இப்படி ஒரு வார்த்தையே குர்ஆன் சொன்னாலே கிடையாது. குர்ஆன்லயோ ஆதாரபூர்வ ஹதீஸ்லயோ இஸ்லாமிய புரட்சின்ற வார்த்தையே கிடையாது. ஆனா இவங்க அப்படி கொண்டு வந்துட்டான். இஸ்லாமிய புரட்சி என்று கொண்டு வர்றாங்க.
அப்படி கொண்டு வந்து ஈரான்ல நடந்தது இஸ்லாமிய புரட்சின்ட்டாங்க. அங்க வந்து ஷியா மத குருக்கள் தங்களுடைய தலைமையில் ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாங்க. மார்க்கத்தை திரித்து சொல்லக்கூடிய மிக மோசமான வழிகேடர்களான அந்த ஷியாக்களுடைய அந்த பிரிவினர் அவங்க அங்கே ஒரு ஆட்சியை நிலைநாட்டி நாங்க இஸ்லாமிய நிலைநாட்டுறோம், இது வந்து இஸ்லாமிய ஆட்சி என்று ஒரு தோற்றத்தை கொடுத்து அதை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு. அது அவங்க நாடான ஈரானுக்குள்ள மட்டும் பிரச்சாரம் பண்ணல, அதை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி எல்லாம் பண்ணாங்க. ஏற்றுமதி எக்ஸ்போர்ட். நாங்க தாவாவை பிரச்சாரத்தை வந்து எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ண முடியுமா, ஏற்றுமதி பண்ண முடியுமா பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கிதாபுகள் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்கள்லேயே யாருக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி தவறான புரிதல் இருந்ததோ ஹிலாஃபாங்கிற விஷயத்துல அவங்களுடைய நூல்களை எடுத்து அதை இவங்க ஈரான்ல பிரிண்ட் பண்ணி பதிப்பிச்சு சுன்னத் ஜமாத் இருந்த நாடுகள் எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க. சையது குத்துபினுடைய ஒரு நூல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை குறை சொல்லியிருப்பார் ஒரு பகுதி. இஜ்திமாஉல் இஸ்லாமியா, அதனுடைய தலைப்பு அல்லாஹ் மறக்க வைக்கிறாங்க. இங்கிலீஷ்ல சோசியல் ஜஸ்டிஸ் இன் இஸ்லாம், தமிழ்ல இஸ்லாமில் சமூக நீதி என்று மொழிபெயர்க்கப்பட்டது. அதாலத்துல் இஜ்திமாஇய்யா ஃபில் இஸ்லாம், அதுதான் அதனுடைய அரபி தலைப்பு. இஸ்லாமில் சமூக நீதி சமீபமாக தமிழ்ல கூட அது மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு. அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சையத் குத்துப் குறை சொல்லி இருப்பார். இதை வந்து அறிஞர்கள் கண்டிச்சு எழுதியிருக்கிறாங்க. இது சையத் குத்துபினுடைய எழுத்துக்களுடைய ஆரம்ப கட்டத்தில் எழுதினது. தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் சையத் குத்துப் இதுல தான் எழுதியது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குறை சொன்னது தவறு என்று ஒத்துக்கொண்டு தன்னுடைய சகோதரர்கிட்ட முகமது குத்துப் என்பவர்கிட்ட இந்த நூல்களை மீண்டும் பதிப்பிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் முகமது குத்துப் அதை மறைச்சு அடுத்த 30 வருஷத்துக்கு அந்த நூல்களை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குறை சொல்லப்படுவதற்கு இந்த நூல் ஒரு காரணமாக அமைந்தது. அதே போல உருது மொழியில மௌதூதி அவர்கள் ஹிலாஃபத் வ முலூக்கியத் என்ற ஒரு நூல் எழுதினார். அது 1999 தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. அதனுடைய முதல் பாதி மொழிபெயர்க்கப்பட்டது. அதுக்கு 10 வருடங்களுக்கும் பிறகு, அதுக்கு மேல கூட இருக்கலாம், அதனுடைய 2வது பாகம் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த முதல் பாகம் வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு பரவலானப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை எல்லாம் வந்து அந்த நபித்தோழர்கள் எல்லாம் குறை சொல்வதற்கு அது வந்து அந்த நூல் முக்கியமான ஒரு கருவியாக மாறும். இப்படியெல்லாம் நபித்தோழர்களை குறை சொல்லும் போது யாரும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கல. அப்படிங்கிறதுனாலதான் பிஜே போன்றவர்களுக்கு தைரியம் வந்து நபித்தோழர்களை பற்றி அவர் வந்து தன்னுடைய பேச்சிலும் எழுத்திலும் பகிரங்கமாக குறை சொல்ல ஆரம்பிச்சார். 1999 மௌதூதியுடைய இந்த நூல் வந்து பரவலான பிறகு ஹிலாஃபத் வ முலூக்கியத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பினுடைய முதல் பகுதி 2 பகுதியில வந்துச்சு. அதனுடைய முதல் பகுதி வந்து பரவலான போது அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்ற பிறகுதான் பிஜேபி அந்த விஷயங்களை உள்வாங்கி பேசி சஹாபாவை தாக்க ஆரம்பித்தார். இதுக்கெல்லாம் அடிப்படை ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈரான்ல இஸ்லாமிய புரட்சின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புரட்சிக்கு தலைவர் என்று சொல்லப்பட்ட ஆயத்துல்லா கொமேனி, இமாம் கொமேனி என்றெல்லாம் அவர் சொன்னாங்க. சுன்னத் வல் ஜமாத்தினர் எல்லாம் அந்த ஷியா வழிகேட்டு தலைவரை தங்களுடைய இமாம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. இன்னைக்கும் கூட இந்த இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு காண்பிக்கிறார் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவரான அந்த ஹமைனி அப்படிங்கிறவரை எங்களோட இமாம் அப்படின்னு எல்லாம் வந்து சமூக ஊடகங்கள், குறிப்பா பேஸ்புக்ல விவரம் இல்லாம தமிழ்நாட்டு, இலங்கையில, அதே போல இலங்கையில இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் மக்கள்லாம் வந்து எங்களுடைய இமாம் அவரெல்லாம் உளரக்கூடியது. அவங்க எந்த அளவுக்கு சஹாபாவுக்கு, ஏன் ஹிலாஃபாவுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட விலங்கு. ஷியாக்கள் ஹிலாஃபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா அவங்கதான் வந்து ஹிலாஃபத்துக்கு முக்கியமானவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எதற்கு இது சொல்றேன் அப்படின்னா, அந்த 1979 ஈரான்ல நடந்த அந்த ஷியா மக்கள் புரட்சி, அதை வந்து இஸ்லாமிய புரட்சி அவங்களுக்கு என்று காண்பித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு ஈரான் நடக்கிறது இஸ்லாமிய ஆட்சி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாங்க. சஹாபாவை திட்டக்கூடியதும் ஹதீஸ்கள்ல பெரும்பகுதியானதை மறுக்கக்கூடியதும் இஸ்லாமிய ஆட்சியா அப்படிங்கிற கேள்வியை யாருக்கும் வரல. ஏன்னா ஷியா கொள்கை பத்தி இவங்க சரியா படிக்கவே இல்லை. அந்த குமையினுடைய புத்தகம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு 1980 தமிழ்நாட்டுல விநியோகிக்கப்பட்டது. இலவசமாக விநியோகிக்கப்பட்டது, விற்பனைக்கும் கொண்டு வரப்பட்டது.
குமைனி மரணிக்கும் போது குமைனி வசியத்தாக என்ன சொன்னாரோ அது அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அது பார்சியிலிருந்து அரபிக்கு அரபியிலிருந்து தமிழுக்கெல்லாம் மொழிபெயர்த்தாங்க. இமாம் குமைனியின் மரண சாசனம் என்றெல்லாம் மொழிபெயர்த்தாங்க. அதே போல குமைனி எழுதின அல் ஹுக்குமத்தே இஸ்லாமியா அப்படிங்கிற ஒரு நூல், அல் ஹுக்குமத்துல் இஸ்லாமியா என்ற அரபியில வச்சு, அரபியிலிருந்து அது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய ஆட்சி அப்படிங்கிற பேர் இலக்கிய சோலை பதிப்பகம் அது வெளியிட்டுச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு முஸ்லிம்கள், தமிழ்நாட்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம்கள், அஹ்லு சுன்னத் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை பத்தி பேசுறேன், அந்த முஸ்லிம்கள் அவங்க கிட்ட இது பரவலாச்சு. இதுல சுன்னத் ஜமாத்துன்னு சொன்னவங்க கிட்டயும் இது பரவலாச்சு. அதை விட அதிகமாக தௌஹீத்வாதிகள் என்று சொன்னவங்க கிட்டயும் இது பரவலாச்சு. நாங்க இபாதத்துல தௌஹீத பேசுறோம், ஆட்சியினுடைய தௌஹீத நம்ம பேசல என்றெல்லாம் அவங்க வளர ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுடைய தௌஹீத் இயக்கங்கிறது இபாதத்துல வணக்க வழிபாடுகளுடைய தௌஹீத பேசிச்சு, அதுல ஷிர்க் இல்லாம ஆக்குச்சு. ஆட்சி அதிகாரத்தினுடைய தௌஹீதை பற்றி பேசல, அதனுடைய ஷிர்க்கை பத்தி பேசல என்று அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை குர்ஆன் சுன்னாவை வச்சு பேசல, கொமைனி போன்றவர்களுடைய விளக்கங்கள் அடிப்படையில பேச ஆரம்பிச்சாங்க. இங்க என்ன ஆகுது, மௌதூதியுடைய விளக்கமே தவறானது. மௌதூதியுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொமைனியுடைய விளக்கங்களுக்கு நுழைய ஆரம்பிச்சாங்க. மௌதூதி ஷியா கொள்கை பரப்பத்துக்காக இதை எழுதல, அவர் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டார். அதை சுட்டி காட்ட போதும் அவர் இல்ல இந்த விளக்கம் சரியானது என்று பிடிவாதம் பிடித்தார். மௌதூதியினுடைய எழுத்துக்களுக்கு மறுப்புகள் இந்திய துணைக்கண்டத்தில் எழுதப்பட்டது, அஹ்லே ஹதீஸ் அறிஞர்களாலும் தேவபந்தி அறிஞர்களாலும் எழுதப்பட்டது. ஆனாலும் ஜமாத் இஸ்லாமியினர் அதையே ஒரு விளக்கமாக எடுத்துக்கொண்டு பரப்பினார்கள். ஜமாத் இஸ்லாமிய சிந்தனையில் வந்த மற்ற இயக்கங்கள் இருக்கின்றன, அவங்களும் அதை பரப்புனாங்க. இந்தியாவில் பல இடங்கள்ல பரவுச்சு. அதே போல கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலுமே தௌஹீது பேசினவங்களுக்கு மத்தியில இது அதிகமாக பரவியது. இதன் அடிப்படையில மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதையுமே தௌஹீது பேசக்கூடியவர்களே தவறாக விளங்கினார்கள். இன்றைக்கும் அது தொடருது. பழைய தௌஹீத்வாதிகள், புது தௌஹீத்வாதிகள் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாரும் இல்ல, அவங்கள பலர் முக்கியமான தாயிகள் உட்பட மௌதூதியினுடைய சிந்தனை, சையது குத்துபினுடைய சிந்தனையை உள்வாங்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன அது ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகிறதுனா, இன்னைக்கு இதெல்லாம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. மௌதூதியினுடைய தப்சீரான குர்ஆன் விளக்க உரையான தஃப்ஹீமிய குர்ஆன் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டுடுச்சு. சையது குத்துபினுடைய தப்சீரான ஃபீ ஸிலாலில் குர்ஆன் உடைய 1/3 தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு. மனிதன் ஹலிஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஹலிஃபா என்று அதே விளக்கத்தை சொல்லக்கூடிய மௌதூதிக்கு நெருக்கமாக இருந்த ஒருவரான அமீன் அஹ்சன் இஸ்லாஹினுடைய உருது தப்சீரான ததப்புரை குர்ஆன் விளக்க உரை, அதனுடைய கிட்டத்தட்ட பாதி பகுதி என்று நினைக்கிறேன், அவருக்கு 5 பாகங்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்திலையுமே இந்த விளக்கம் வருது. இந்த 3 தப்சீர்களுமே இந்த மாதிரியான விளக்கம் தான் வருது. இப்போ இஹ்வானுல் முஸ்லிமூன், ஜமாத் இஸ்லாமி, அதை சார்ந்த சிந்தனையுடைய அந்த அறிஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் அவங்களுடைய குர்ஆன் விளக்க உரைகளும் புத்தகங்களும் இங்க பரவலாக்கப்பட்டு வருகிறது. தமிழ்ல விரிவான தஃப்சீர்கள், குர்ஆன் விளக்க உரைகள் இல்லாததுனால குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள், தௌஹீத சுன்னாவை நடைமுறைப்படுத்தணும், ஷிர்க் பிதத்தை எதிர்க்கணும் என்ற ஆசை உடையவர்கள் எல்லாம் தமிழ்ல தஃப்சீரை தேடி போறாங்க, குர்ஆன் விளக்க உரைகளை தேடி போறாங்க. தஃப்சீர் இப்னு கசீரை தவிர அவங்களுக்கு வேற ஒழுங்கான ஒரு தஃப்சீர் கிடைக்கல. ஆனா தஃப்சீர் இப்னு கசீராக தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டதே இமாம் இப்னு கசீருடைய அந்த முழுமையான தஃப்சீர் அல்ல. தஃப்சீர் இப்னு கசீருடைய முக்தசர் சுருக்கம் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த சுருக்கத்தை செய்தவர் முஹம்மது பின் அலி அஸ்ஸாபூனி. அவங்க ஒரு அஷ்அரி சூஃபி கொள்கை உடையவர். அதனால அவங்க தஃப்சீர் இப்னு கசீரை சுருக்கம் செய்யும் பொழுது அதுல இமாம் இப்னு கசீருடைய சில முக்கியமான நிலைப்பாடுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு இருக்கின்றன, சுருக்கம் அப்படிங்கிற பேர். இப்ப தமிழ்ல கிடைக்கக்கூடிய தஃப்சீர் இப்னு கசீரே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ அதை தொடர்ந்து இன்றைக்கு தஃப்சீராக நம்ம கிட்ட கிடைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா மௌதூதினுடைய தஃப்சீர், அப்புறம் அமீன் அஹ்சன் இஸ்லாஹினுடைய மௌதூதியுடைய தஃப்ஹீமிய குர்ஆன், அமீன் அஹ்சன் இஸ்லாஹியுடைய ததப்புரை குர்ஆன், இதை 2 உருதுல இருந்து தமிழ்ல கொண்டு வரப்பட்டது.
இப்போ அரபியிலிருந்து சையத் குத்துபுடைய ஃபீ திலாலில் குர்ஆன் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அமீன் ஹசன் இஸ்லாஹினுடைய ததப்புரை குர்ஆனும் சையத் குத்துபுடைய ஃபீ திலாலில் குர்ஆனும் மூன்றில் ஒரு பகுதி வந்துடுச்சு. அதை தாண்டி வர ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. மௌதூத் இன்றைக்கு முழுமையாக வந்து விட்டதாகத்தான் நான் அறிகிறேன். இப்ப இது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த சூரத்துல் பக்ரா 2வது சூறாவுடைய இந்த 30வது ஆயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, பூமியில் ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன உடனே இவங்க எல்லாம் வந்து மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே ஹிலாஃபா அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சது. இப்ப இந்த ஆயத்தை நாம ஏன் வந்து விரிவாக பார்க்கணும், ஏன் ஹலீஃபா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம வந்து விரிவாக விளங்கணும் என்பதற்கான தேவை இங்கிருந்து தான் வருது. தவறான விளக்கங்கள் இன்றைக்கு பரவலாயிடுச்சு. மௌதூதினுடைய விளக்கம் பரவலாயிடுச்சு. இன்னைக்கு பரவலானது மட்டுமல்ல, புதிதாக குர்ஆன் விளக்க உரைகளை நோக்கி வரக்கூடிய மக்கள் மௌதூதியுடைய தஃப்சீர், அமீன் ஹசன் இஸ்லாஹியுடைய தஃப்சீர், சையத் குத்துபுடைய தஃப்சீர் என்று போறாங்க. ஏன்னா தமிழ்ல அதுதான் இருக்கு. சலஃபி தஃப்சீர் என்று தமிழ்ல எதுவுமே ஒழுங்கா இல்ல. இப்னு கசீர் தான் ஓரளவுக்கு சலஃபி தஃப்சீர் சொல்லலாம். ஆனா இங்க வந்ததே அதனுடைய முக்தசர் சுருக்கம் தான். அதுல இந்த விஷயங்கள் வந்து விரிவாக பேசப்பட்ட இடங்கள்லாம் இல்லை. இது வந்து குர்ஆன் சுன்னால உண்மையில எப்படி இருக்கு, சஹாபா இதை உண்மையில எப்படி விளங்கினாங்க, அந்த சஹாபாவுடைய வழிமுறையில் வரக்கூடிய அந்த சலஃப் மன்ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபா மன்ஹஜ், சஹாபா வழிமுறையில் வந்த அறிஞர்கள் இதை எப்படி விளக்கினாங்க என்பது தான் இந்த விஷயத்துக்கான வகுப்பு. இப்ப நம்ம வகுப்புக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆயத், குறிப்பாக இந்த வார்த்தை, இதை நாம் ஏன் இன்னும் விரிவாகவும் இன்னும் ஆழமாகவும் பார்க்க வேண்டும், இதனுடைய அவசியம் எங்கிருந்து வருகிறது என்பதை சொல்றதுக்கு தான் இந்த வரலாற்று பின்னணியை நான் சொன்னேன். ஷியா கொள்கைகள் ஒரு பக்கம் பரவலாக்கப்பட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் சையத் குத்துப், அவருக்கு முன்னாலேயே மௌதூதி கூட இருந்த அமீன் ஹசன் இஸ்லாஹி, இவங்களுடைய குர்ஆன் விளக்க உரைகள் தமிழாக்கம் பரவலாக்கி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேருது. அவங்க எல்லாம் இதை படித்து இந்த ஒரு ஆயத்தை அவங்க தப்பா விளங்கினா போதும், மனிதன் எதற்காக படைக்கப்பட்டாங்க என்ற நோக்கத்தை அவங்க தப்பா விளங்கிடுறாங்க. அதற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையை நாங்க குர்ஆன் அடிப்படையில் அமைத்துக் கொள்கிறோம் என்று வரும்பொழுது உண்மையில குர்ஆன் அடிப்படையில் அவங்க அமைத்துக் கொள்ளவில்லை. மாறாக குர்ஆனுக்கு மௌதூதி, சையத் குத்துப், அமீன் ஹசன் இஸ்லாஹி போன்றவர்கள் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் அமைச்சுக்கிறாங்க. அவங்க பல ஆயத்துகளுக்கு சரியான விளக்கம் கொடுத்திருந்தாலும் இது போன்ற முக்கியமான ஆயத்துகளுக்கு தவறான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தவறான விளக்கம் சாதாரண தவறு அல்ல, மனிதன் எதற்காக படைக்கப்பட்டாங்க என்ற நோக்கத்தையே மாற்றி சொல்லக்கூடிய மிக அடிப்படையான ஒரு தவறு. நம்முடைய அகீதாவிலேயே, நம்முடைய அடிப்படை நம்பிக்கைகளிலேயே பெரும் பலகீனத்தை, வழிகேட்டை கொண்டு வரக்கூடிய தவறு. அதனால இந்த விஷயத்தை நாம வந்து இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க வேண்டியிருக்குது. அதை சரியான முறையில் உங்கள் முன் எடுத்து வைக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தர வேண்டும். அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த அறிமுக பகுதியை நான் நிறைவு செய்கின்றேன். இதற்கு பிறகு நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஹிலாஃபா அப்படின்னா, ஹலீஃபானா என்ன, மலக்குகள் ஏன் அதை பற்றி வந்து இந்த கேள்வியை கேட்டாங்க, ஹலீஃபாங்கிற வார்த்தை குர்ஆன்ல என்னென்ன அர்த்தங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதையெல்லாம் இன்னும் 2 அல்லது 3 வகுப்புகளாக பார்ப்போம். இந்த வகுப்புகளை தொடர்ச்சியாக பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் துஆ செய்து இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.